ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ ஒன்று இந்த நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். இதை வந்து எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் இப்போ வந்து நோன்பு திறக்கிறதுக்கான மெனு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இப்போ நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நன்னாரி சர்பத்தோட எசன்ஸு, ரோஸ் மில்க் எசன்ஸு, அண்ட் வந்து சமோசா செய்கிற ஷீட், அதாவது மைதா மாவில் ஷீட்டாகவே செஞ்சு விற்கிறாங்க. 50 ஷீட்ஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். இது 100 ருபீஸ் வரும். எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்குது. நான் அங்கே வாங்கியிருக்கேன். இது நம்ம வீட்டிலையே வந்து மைதா மாவை வந்து லேசாக உருட்டி அதை கட் பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில். இது வந்து நான் கடையில் வாங்கினது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உளுந்து மாவு ரெடி பண்ணும்போது வந்து இதில் மிக்சியில் ஆட்ட வேணாம், கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. அப்போது உப்பு கொஞ்சம் போட்டு ஆட்டிக்கோங்க. சமோசா ரெடி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அதில் பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வேக வச்சு, நான் பச்சை பட்டாணி தான் போட்டிருக்கேன், அதை நல்லா வேக வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சிங்கன்னா அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கும் செய்யலாம், இல்லை வந்து பன்னீர் சமோசா செய்யறதா இருந்தால் பன்னீர் ஸ்டஃபிங் செய்யலாம். தென் வந்து அதை நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நீங்கள் வேறு ஆனியன் சமோசா செய்கிறதா இருந்தாலும் ஆனியன் வதக்கி இதே மாதிரி செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த சமோசா ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து 2 டைம் இப்படி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கணும். தென் வந்து நீங்கள் அதை மறுபடியும் ஒரு 2 டைம் மடக்கிட்டு பேஸ்ட்டு போட்டு ஓட்டணும். பேஸ்ட் மீன்ஸ் பேஸ்ட் கிடையாது, மைதா மாவில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது மைதா மாவில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் இது பண்ணிட்டோன்னா இது ஸ்டிக் ஆகிக்கும், நல்லா அந்த பிரிஞ்சு வராது, உங்களுக்கு அந்த ஷீட் வந்து பிரிஞ்சு வராது. தென் வந்து உளுந்து வடை மாவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பேனில் அதில் போட்டு நம்ம அது கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே அதை திருப்பி போட்டு மறுபடியும் அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துடுறோம். சமோசாவை அதே மாதிரி ஆயிலில் டிப் பண்ணி பொரிச்சிடுறோம். ஆயிலில் வந்து நம்ம ஹீட் பண்ண ஆயிலில் போட்டு பொரிச்சிடுறோம். அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் கலக்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சப்ஜா ஊற வச்சுருந்தோம். அந்த சப்ஜா ஊற வச்சதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த சப்ஜா சீட்ஸில் வந்து ஒரு 2 hours ஊற வச்சுருந்தோம். அதில் லெமன் எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் புழிஞ்சிட்டு ஒரு 1/2 லெமன் நான் போட்டிருக்கேன். 4 பேர்த்துக்கு வேணும்னா. நம்ம பெரிய லெமனாக இருந்தால் 1/2 லெமனு, சின்ன லெமனாக இருந்தால் 1 லெமனு. அதில் வந்து நம்ம அந்த லெமன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது ப்ளஸ் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் வந்து நம்ம இந்த நன்னாரி சர்பத்தை அதில் ஊற்றுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் சர்பத்துக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2 டம்ளர் மில்கை வந்து 4 டம்ளராக வாட்டர் கலந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கிறோம். இப்போது இதோட நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ற மெனுவை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து இது நன்னாரி சர்பத்து, இது ரோஸ் மில்க் சர்பத்து, தென் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி, உளுந்து வடை, சமோசா, தண்ணி, இதெல்லாம் வச்சு எப்போ போல் நம்ம பேரிச்சம்பழமும் வச்சு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம நோன்பு திறப்போம். இது வந்து நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.